சுட்டரிக்கும் வெயில். கோடீஸ்வரர்கள், மன்னர்கள், பணக்காரர்கள், ஏழைகள் எல்லாருமே அப்படியே நிற்கிறார்கள் ஒரே ட்ரெஸ்ல. பணக்காரன் என்பது தெரியவில்லை, ஏழை என்பது தெரியவில்லை, மன்னர் என்பது தெரியவில்லை, மிகப்பெரிய தர்பாரில் இருக்கக்கூடியவன் என்பது தெரியவில்லை. அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு ஒரு அமலை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தௌஹீதை முழக்குவதிலே, அல்லாஹ்வுடைய தௌஹீதை எடுத்து சொல்வதிலே, அல்லாஹ்வுடைய தௌஹீதை ஓங்கி ஒலிப்பதிலே ஒன்று கூடுறாங்க. என்னது அல்லாஹ்வுடைய தௌஹீது? அதாவது ஹஜ் எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளது தெரியுமா? இன்னும் சௌம நோன்பு இருக்கிறதுங்க, ஒரு ஸலாத்த தொழுகை இருக்கிறது, ஒரு ஜகாத் இருக்கிறது, இபாதத்து எல்லாமே இபாதத் தான். இன்னைக்கு இவ்வளவு பேர் ஹஜ்ஜுடைய அந்த பாக்கியங்கள் கிடைத்தும் கூட கருமையாக என் வேலை போயிடும், வேலை வாய்ப்பு கோயத்திலே பார்க்குறோம். லட்சாதிபதியா இருக்கான், கோடீஸ்வரனா இருக்கான். அல்லாஹ் எனக்கு உயிர் எடுப்பானே, அல்லாஹ்ட்ட போய் என்ன சொல்லுவோம்? ஆனால் அல்லாஹ் வசதியை தந்தும் கூட கருமித்தனத்தின் காரணமாக ஹஜ்ஜுக்கு போகாம இருக்காங்க. ஹஜ் என்பது எஹ்திமமாக்கான கபுலா. எஹ்திம் என்று சொல்லி கட்டடத்தை இடிக்கிறதுன்னு சொல்றது. எஹ்திமமாக்கான கபுலா, உன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சான். இவ்வளவு பெரிய பாக்கியமான அமலை உலகத்திலே நாசமாக்கியவர்கள் எத்தனை பேர்கள்? மார்க்கம் தெரியாமல், தௌஹீத் தெரியாமல், இஹ்லாஸ் தெரியாமல் காபத்துல்லாஹ்க்கு அப்படி வலம் வரும்போது பெண்கள் ஆண்கள் விசில் அடிச்சு கைத்தட்டி போவாங்களாம். ஆனால் ரசூல்லா வந்த பின்னாலையும் ரசூல்லா மக்கால காபத்துல்லா தொழுதா அவங்க தொழுகையை கெடுப்பதற்கு அவங்க கட்சி வேற, இவங்க கட்சி வரல, அடிப்பாங்க விசில தொழுகையை குழப்பறதுக்காண்டி. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கருணையினால ஒழிச்சு கட்டினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அல்லாஹுக்காகவே ஹஜ்ஜை நிறைவேற்றுவோம் என்ற ஒரு மகத்தான தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய மாதங்களில் இருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜுக்காக வேண்டி எல்லா மக்களும் ஆயத்தமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம நாட்டில் இருந்தும் கூட ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள், செல்ல இருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் அறிகிறோம். அருமைக்குரியவர்களே, இந்த நாட்களில் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் சக்தி உள்ளவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆயத்தமாகிறார்கள். உலகத்தில் எல்லா முஸ்லீம்களும், உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும், உலக நாட்டில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் அதற்காக வேண்டி ஆயத்தமாகி காசிதீன அவர்கள் நாடுகிறார்கள். ஹஜ்ஜை நாடி போகிறார்கள். ஜியாரத் பைத்துல் ஹராம், அல்லாஹ்வுடைய கஅபத்துல்லாவை சந்திப்பதற்காக வேண்டி, ஜியாரத் செய்வதற்காக வேண்டி போகிறார்கள். அருமைக்குரியவர்களே, ஹஜ்ஜை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், அல் ஹஜ்ஜு மின் ஆலமி அஷாயில் இஸ்லாமி. ஹஜ் இருக்கிறது மகத்தான பிரம்மாண்டமான இஸ்லாத்தினுடைய சின்னங்களிலே பெரிய சின்னம். அதாவது பிரமிக்க வைக்கக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய, அதிசயப்படக்கூடிய அளவுக்கு ஹஜ்ஜுடைய அமல் இருக்கிறது. ஒரே ட்ரெஸ்ல யூனிஃபார்மா நின்று அந்த அரஃபா நிற்கக்கூடிய காட்சியை மாற்று மத சகோதரர்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில்
எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்துல அப்படியே பிரமித்து போகிறோம். சுட்டரிக்கும் வெயில், சுட்டரிக்கும் வெயில். கோடீஸ்வரர்கள், மன்னர்கள், பணக்காரர்கள், ஏழைகள் எல்லாருமே அப்படியே நிற்கிறார்கள் ஒரே ட்ரெஸ்ல. பணக்காரன் என்பது தெரியவில்லை, ஏழை என்பது தெரியவில்லை, மன்னர் என்பது தெரியவில்லை, மிகப்பெரிய தர்பாரில் இருக்கக்கூடியவன் என்பது தெரியவில்லை. அல்லாஹு தாலா அந்த அளவுக்கு ஒரு அமலை தந்திருக்கிறான். ஆங்கிலேயர்களுக்கு ஒரு கஃன் துணி எப்படியோ மௌத்தை நினைவூட்டக்கூடியது உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். அதாவது ஒரு கஃன் துணி எப்படியோ அதுபோல அவர்கள் வாழக்கூடிய காட்சி தான் அந்த 6 நாட்கள். அருமைக்குரியவர்களே, அந்த எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால் வாக்குபரிஹா மிகப்பெரிய அதில் அதிசயம் அசரன் ஃபி ஹயாத்தில் முஸ்லிமீன், ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. ஹஜ்ஜுக்கு போனவங்க மட்டுமல்ல, அந்த ஹஜ்ஜுடைய காட்சியை பார்க்கிறார்களே, அதை அல்லாஹ்வுடைய அந்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த இபாதத்தை ரசிக்கிறார்களே, அதில் லஸ்ஸத் ஆகிறார்களே, அதில் பேரின்பம் கொள்கிறார்களே, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இருக்கிறது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது மட்டுமல்ல, மிகப்பெரிய பிரதிபலிப்பு இருக்கிறது. எல்தகில் ஃபீல் முஸ்லிமூன், முஸ்லீம்கள்லாம் ஒன்னா சந்திக்கிறாங்க. அலா தபாஉதி தியாரிஹிம், ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் வித்தியாசமான நாடுகள்ல இருந்து வெகு தூரத்திலிருந்து வந்து முஸ்லீம்கள் ஒரே இடத்துல கூடுகிறார்கள். எப்படி மஹ்ஷர் மன்றம் எப்படி இருக்குமோ அதுபோல அரஃபா பேர்வலை இருக்கிறது. அதனால்தான் அந்த நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனை பேர்கள் உலகத்திற்கு நரகத்தினுடைய விடுதலை கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹாஜிகளுடைய பாவங்களை மன்னிப்பதாக கண்மணி பேசி காட்டினார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, வக்திலாஃப் அல்சினத்திஹிம், அவங்களுடைய மொழிகள் இருக்கிறது வேறுபட்டதா இருக்கும். பக்கத்தில் நிற்கிறவங்களுடைய மொழி நமக்கு என்னன்னு தெரியாது. இங்கே இருக்கு தமிழ்நாட்டில் போனவங்க தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்க மட்டும் இருப்பாங்க. வால்வானியும் அவங்களுடைய நிறங்கள் இருக்கிறது, கருப்பர்கள், சிவப்பர்கள், வெள்ளைகள், இப்படி போல பல நிறங்கள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எதிலே ஒன்று கூடுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தௌஹீதிலே, ஏகத்துவத்திலே ஒன்று கூடுகிறார்கள். இபாதத்திலே எல்லாரும் ஒன்று கூடுகிறாங்க. பணக்காரன், ஏழை, கருப்பன், வெள்ளையன், எந்த மொழி வேற்றுமை எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தௌஹீதை முழக்குவதிலே, அல்லாஹ்வுடைய தௌஹீதை எடுத்து சொல்வதிலே, அல்லாஹ்வுடைய தௌஹீதை ஓங்கி ஒலிப்பதிலே ஒன்று கூடுறாங்க. என்னது அல்லாஹ்வுடைய தௌஹீது? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற வார்த்தையிலே ஒன்று கூடுகிறார்கள். அருமைக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய தௌஹீது வார்த்தை! இதை தெரிஞ்ச ஒவ்வொரு கபர்வனையும், வீட்டை விட்டு கிளம்புகிறார்களே ஒவ்வொரு கபர்வனையும், முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி தான் என்னுடைய மிகப்பெரிய எனக்கு எஜமான் என்று சொல்லக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாரில் நின்று எஜமானரே என்று அழைக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருடைய பாடம் கற்பிக்கணும். இதுக்கு அர்த்தம் தெரியாமலே சொல்லப்படுது. மாபெரும் வார்த்தை, தௌஹீதுடைய வார்த்தை. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், மக்கத்து காபிர்கள் இதே வார்த்தையை சொன்னார்கள், ஆனால் ஒன்றை மாற்றி சொன்னார்கள். அதே மாதிரி நாம் சொல்லாமல் நம்ம செயல் வடிவம் கொடுக்கிறோம், எண்ணத்திலே கொடுக்கிறோம். யாரு? நம் நாட்டிலே அஜ்னபிகள், மார்க்கம் தெரியாதவர்கள், மார்க்கத்தை சொல்லி கொடுக்க முடியாத அளவுக்கு உலமாக்கள் தடையா இருக்கக்கூடியவர்கள். இந்த ஹஜ்ஜெலாம் எங்க போகும்? இந்த ஹஜ்ஜெலாம் எங்க போகும்? அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குது. சாதாரண இந்த வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியல. லப்பைக், யா அல்லாஹ் உனக்கு சரணகதியாகி விட்டேன் அல்லது அடிபணிந்து விட்டேன் அர்த்தம். அல்லாஹும்ம என்னுடைய இறைவா, லப்பைக் உனக்கு அடிபணிந்து விட்டேன். லா ஷரீக லக லப்பைக், அல்லாஹுவே உனக்கு இணை இல்லை, துணை இல்லை, நீ ஒருதன் தான் அல்லாஹ், நீ ஒருதன் தான் கடவுள் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் கற்பித்து கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாலே மக்கத்து காஃபிர்கள் ஐயாமல் ஜாகிலியால சொன்னார்கள். சொன்ன வித்தியாசம் வேற. இன்னல் ஹம்த, நிச்சயமாக எல்லா புகழும், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்துட்டேன், வீடு வாசல் எல்லாத்தையும் போட்டு வந்துட்டேன், மௌத்து கூட நிகழலாம். என்னுடைய எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தான்னு தான் அட்டக்கி நீ ஆகிறாய் இப்பொழுது. இன்னல் ஹம்த, எல்லா புகழும், வன் நியமத்தை, அனைத்து நியமத்தையும் இழந்து வந்துட்டேன், உடுத்த ஒத்த ஆடையோடு நிற்கிறேன். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த உச்சி வெயிலில் நிற்கிறாங்க, ஆனால் பெண்களுக்கு ஜிஹாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா பெண்களால் எதையும் தாங்க முடியாது, அந்தளவுக்கு அல்லாஹ் உடல் சக்தியை கொடுக்கல, ஆண்கள் அளவு கொடுக்கல. உங்களுக்கு ஜிஹாத் ஹஜ்ஜின்னு சொன்னாங்க. அருமைக்குரியவர்களே, இன்னல் ஹம்த, நிச்சயமாக எல்லா புகழும், நியமத்தை எல்லாரும் கூட, எனக்கு எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும்
லக்க, அது உனக்கு சொந்தம், நீ போட்ட பிச்சை. வல் முல்க், எத்தனை அரசாங்கங்கள் உலகத்தில் ஆண்டாலும் கூட அது உனக்கே சொந்தம். யா அல்லாஹ், லா ஷரீக லக், லா ஷரீக லக், உனக்கு இணை இல்லைன்னு சொன்னாங்க. இதை சொன்ன மக்கத்து காஃபிர்கள், ரசூல்லா வருவதற்கு முன்னாலும் சரி, ரசூல்லா வந்ததுக்கு பின்னாலும் சரி, காபத்துல்லாஹ்ல சொன்ன ரசூல்லாவுடைய காது கேட்க சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க தெரியுமா? இந்த தல்பியா கரெக்டாக சொல்லிட்டாங்க. இல்லா ஷரீகன், முஸ்லீம் ஷரீஃபில் வருது, இல்லா ஷரீகன், தமிழ்லேயே பார்க்கலாம். இல்லா ஷரீகன், மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்க, உனக்கு ஒரு இணை இருக்கிறது. எப்படி பாருங்க, தௌஹீதை சொன்ன பிறகு எப்படி குளறுபடி செய்கிறான் பாருங்க. அதே மாதிரி தான் யாருக்கும் வருத்தம் இருக்கலாம், நாம் அல்லாஹ்ட்ட போக போகிறோம், அதே மாதிரி சொல்லலை கபூர் வணங்கிகள். ஏன் சொல்கிறேன்னா அடையாளம் காட்டுறதுக்கு நான் சொல்கிறேன். சுன்னத் ஜமாத் என்ற போர்வையில் உள்ளவர்கள் சொல்லலை, ஆனால் செயல் வடிவம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க மக்கத்து காஃபிர்கள்? இல்லா ஷரீகன், ஒரு இணை இருக்கிறது, ஒமா தம்லிக்கு, அதை நீ நாட்டி படைக்கிறாய் அல்லாஹுவே என்று சொன்னார்கள். இன்னைக்கு என்ன நம்ம பாஷையில் என்ன? அரபிகள் தெளிவாக இருக்கிறார்கள், அஜ்னபிகள் இதில் தௌஹீதில் ஓட்ட. இங்கே இவ்வளோ செலவழிச்சு போய் என்ன செய்ய, வருஷம் போய் என்ன செய்ய? ஆனால் ஆயுளில் ஒரு தடவை தான் ஹஜ்ஜு கடமை, ஆயுளில் ஒரு தடவை தான் ஹஜ்ஜு கடமை, அடுத்தடுத்து செய்வது சுன்னா, அதில் மாற்று கருத்து இடம் இல்லை யாருக்கும். ஆனால் ஹஜ்ஜை பாழாக்கிறோமே. நாம் என்ன செய்கிறோம்? எஜமானரே முஹித்தீனே, எஜமானரே சாவலமி ஆண்டவரே, எஜமானியே அதாவது சையத் ஃபாத்திமாவே, எஜமானரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்படின்னு வாயால் சொல்கிறாங்க. சிறுக்கான வார்த்தை. அருமைக்குரியவர்களே, ஹஜ்ஜி செய்யக்கூடாது சொல்லுங்க. அதாவது ஹஜ்ஜி எவ்வளோ பெரிய பாக்கியம் உள்ளது தெரியுமா? இன்னும் சௌம, நோன்பு இருக்கிறதுங்க, ஒரு ஸலாத்த, தொழுகை இருக்கிறது, ஒரு ஜக்காத், ஜக்காத் இருக்கிறது, இபாதத்து, எல்லாமே இபாதத் தான். ஆனால் இதை மின்னையின்கான எவுதுணை, உலகத்தில் எங்கே இருந்தாலும் நிறைவேற்றலாம், உலகத்தில் எங்கே இருந்தாலும் சொல்லலாம்ல, உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்கலாம்ல, உங்கள் ஜக்காத்தை உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் நோன்பு வைக்கலாம்ல. ஹஜ் அப்படி செய்ய முடியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தான், எவ்வளோ பெரிய பாக்கியம் உள்ளவங்களாக இருந்தால், எவ்வளோ பெரிய மன்னராக இருந்தாலும் தான், நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும். அப்படிப்பட்ட பாக்கியமாக நாம் என்ன செய்யணும்? இழக்கிறோம். இன்ன சௌம ஒரு ஸலாத்த, தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, இபாதத்துன் பதனியா. அது என்ன 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 இபாதத்து? உடல் சேர்ந்தது. தொழுகை இருக்கிறத குனியணும், நிமிரணும், எல்லாம் செய்யணும். அதெல்லாம் முடியாது தானே இப்போ என்ன செய்யணும்? நம்ம சிலவங்க உட்கார்ந்து தொழுகிறோம். ஆனால் அதுபோல் நோன்பு இருக்கிறது, அது என்ன செய்யுது? உடலை வருத்தணும், தாகிக்கும், பசி ஏற்படும். 30 நாளைக்கு 29 நாளைக்கு இபாதத்து பதனியா என்று சொல்லி காட்டுவாங்க. அது பதனியான உடல் சேர்ந்த இபாதத்து. ஒயின்ன ஜகாத், ஜகாத் என்பது இபாதத்தின் மாலியா, அப்படின்னா பொருளை அள்ளி கொடுக்கணும் ஏழை எளியவங்களுக்கு. ஆனால் ஹஜ்ஜி இருக்கிறத அல்லாஹ் எப்படி வச்சுருக்காங்க சிந்திச்சு பாருங்க. ஹஜ்ஜிக்கு போகிறவங்களா அதை சிந்திக்கணும், நம்மளும் ஆசிக்கணும். இன்னைக்கு இவ்வளோ பேர் ஹஜ்ஜியுடைய அந்த பாக்கியங்கள் கிடைத்தும் கூட கருமையாக என் வேலை போயிடும், வேலை வாய்ப்பு குவைத்திலே பார்க்குறோம், லட்சாதிபதியாக இருக்கான், கோடீஸ்வரனா இருக்கான். அல்லாஹ் எனக்கு உயிர் எடுப்பானே, அல்லாட்ட போய் என்ன சொல்லுவோம்? ஆனால் அல்லாஹ் வசதியை தந்தும் கூட கருமித்தனத்தின் காரணமாக ஹஜ்ஜிக்கு போவாங்க இருக்காங்க. ஹஜ்ஜி இருக்கிறது இபாதத் மாலியா. மாலியானா செல்வத்தையும் கொடுத்தாகணும், பல லட்சக்கணக்கில் கேட்குறாங்க. அதுபோல ஓ பதனியா, உடலை என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி வருத்தியாகணும். எனவே அருமைக்குரியவுல அப்படிப்பட்ட பாக்கியமான ஹஜ்ஜா இருப்பதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு ஃபலிதா ஜா, இதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஃபதுலுஹு கபீர், அதனுடைய சிறப்பு இருக்கிறதே நிரப்பமாக வச்சிருக்கான். ஒரு சவாபு ஜஸீல், அதனுடைய நன்மை இருக்கிறது, அடர்த்தியாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டினான். ஒலில்லாஹி, இந்த ஹஜ்ஜை பற்றி பேசும்போதும் உம்ராவை பற்றி பேசும்போதும் அல்லாஹ் சொல்லுவான், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதில் ரியா வரக்கூடாது. ரியானா என்னது? மோஸ்து. இது சும்மா வரக்கூடாதுன்னா மெச்சுவதற்கான செய்யக்கூடாது. அதனால தான் ஹஜ்ஜை எங்கெங்கெல்லாம் குர்ஆனில் பேசுகிறானோ, ஹதீஸில் எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அனைத்து இடங்களையும் பார்க்கிறோம் ஒலில்லாஹி என்று ஆரம்பிக்கும். தொழுகை கூட அப்படி ஆரம்பிக்கல. ஒலில்லாஹி, அல்லாஹுக்காக வேண்டி, அலன்னாசி, ஜனங்கள் மீது, ஹஜ்ஜுல் பைத்தி, கஅபத்துல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், மனிஸ்ததா இலை சபீலா, சக்தி பெற்றவர்கள். அதனால சக்தி, பொருள் சக்தி இருக்கணும், உடல் சக்தி இருக்கணும். ரெண்டில் ஒன்று இழந்தால் அவர் ஹஜ் செய்ய முடியாது. அதனால ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்காண்டி இருக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? அல்ஹாஜி என்ற பட்டத்துக்காக வேண்டி, இந்த வருஷம் சொல்கிறது தான், அல்ஹாஜி என்ற பட்டத்துக்காக வேண்டி நிறைய பேர் அதை நினைக்கிறாங்க. நம்மளை போயிட்டு வந்து ஹாஜின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அதனால் பாருங்கள், இது அஜ்னபியில் மட்டும்தான் இருக்கும், அரபியில் இடத்துல இருக்காது. எப்படி அல் ஹாஜ் அல்லது ஹாஜி ஹாஜின்னு சொல்லி அழைப்பாங்க. வந்த உடனே பொம்பளையாக இருந்தால் ஹாஜா, அது முன்னஸ் அப்படித்தான் வரும். முதக்கரு ஹாஜுன், பெண்பால் வந்து ஹாஜா, இப்படி அழைக்கிறத விரும்புகிறோம். அதோட தொலைஞ்சுது, அதோட முடிஞ்சு போச்சு. இது நான் சொல்லலை, அல்லாஹ்வுடைய மார்க்கம். அடுத்து உன்னை சிந்திச்சு பாருங்க. உதாரணமாக ஆலி ஜனாப் அப்துல் காதர் பேருக்கான்னு சொன்ன யார் இருந்தாலும் மன்னிச்சுங்க. ஆலி ஜனாப் அல்ஹாஜ் முசல்லி, தொழுவக்கூடியவர், அப்படி யாராவது சொல்கிறீங்களா? சொன்ன என்ன சிரிப்பே தெருக்கு போயார், நானும் தான் தொழுதேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுபோல் வந்து ஆலி ஜனாப் அல்ஹாஜி அப்துல் ரஹ்மான் முசக்கி, ஜகாத் வழங்கக்கூடியவர், குடைவல்லல் அப்படின்னு சொல்லி பேரில் போடுறீங்களா? இல்லை. ஆனால் அந்த முசீபத்து அஜ்னபி தான் இருக்குது. அதுவும் ஆலி ஜனாப் அப்துல்லா சாயிம் நோம்பாலி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் நோம்பாலி அப்துல்லா அப்படின்னு போடுறீங்களா? இல்லை. இது லாஜிக்காக சிந்திச்சாலே தெரியும். ஆனால் இதை மட்டும் செய்து ஹஜ்ஜுடைய கடமையை ரொம்ப பெருசாக்கி உணவு வைக்கிறது தப்பு இல்லைங்க. குடும்பத்துக்காரங்க உணவு வைக்கிறது அது பெரிய வலிமா விருந்த மாதிரி போட்டு இதை பார்த்து என்ன செய்யணும், இவ்வளோ பணம் தேவைப்படுதா, போட அடுத்த வருஷம் போகணும், அடுத்த வருஷம் எல்லாம் அழைச்சிட்டு போயிடும். அப்புறம் நண்பர்கள் வட்டாரங்கள் எல்லாரும் சேர்ந்து கூடி, ஏன்னா ஒரு அமலை செய்கிறது இந்த காலத்துக்கு தெரியாமல் செய்யணும். யார் நம்மளை தேடுவாங்களோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணும், அது தப்பு இல்லை. அது எல்லா பணியும் தான் சொல்லுவீங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, இன்னும் பெரிய வேடிக்கைன்னா நம்ம முஷ்ரிக்கீங்களோட வாழ்கிறதுனால டைம் இல்லை. நிறைய ஒரு பெரிய தலைப்பு, முஷ்ரிக்கீங்களோட வாழ்கிறதுனால இந்த அளவுக்கு ஆகி போயிடுன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒப்பாயிரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களுக்கு ஒப்பானா நீங்கள் அவங்கள சேர்ந்தவங்க சொன்னாங்க. மாலை, அட ஆம்பளைக்கு தான் மாலை போட்டோன்னு பார்த்தோன்னா பள்ளிவாசல் பொம்பளைக்கு மாலை, புர்காவுக்கு மேலே மாலை. இது யாருடைய கலாச்சாரம்? சரி, உங்கள் கழுத்தில் தான் போட்டேன்னு பார்த்தோன்னா அந்த வாகனத்துக்கு மாலை, இல்லை உங்கள் வாகனத்தில் தான் போட்டேன்னா அந்த ட்ரெயினுக்கு மாலை, இல்லை உங்கள் பஸ்ஸில் போகிறேன்னு சொன்னால் அங்கே பஸ்ஸுக்கு மாலை. வாழ்ந்தாலும் மாலை, செத்தாலும் மாலை. கபூரில் அப்படி சொல்லலையே ரசூலுல்லாஹ். அருமைக்குரியவர்களே, இப்படியாக இதுக்கடையில் பைத்து அல்லாஹ் பற்றி போழ்ந்தா பரவாயில்ல, ரசூலா பற்றி போழ்ந்தா பரவாயில்ல. அட்டிச்சு விடு, சிறுக்கான பைத்து அட்டிச்சு கலப்போம். வாயில் வந்ததெல்லாம் பள்ளிவாசல் விட்டு இறங்கின உடனே நீங்கள் எல்லாம் எவட்டி போய் தட்டி பார்த்தா தெரியும். அதுபோல் வந்து அருமைக்குரிய அந்த 6 நாளுடைய அமலை நாம் பாலாக்கி விடக்கூடாது. அதனாலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, வான்னல் ஹஜ் என்பது எஹ்திமமாக்கான கபுலா. எஹ்திம் என்று சொல்லி கட்டடத்தை இருக்கிறதுன்னு சொல்றது. எஹ்திமமாக்கான கபுலா, உன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சான். இவ்வளவு பெரிய பாக்கியமான அமலை உலகத்திலே நாசமாக்கியவர்கள் எத்தனை பேர்கள்? மார்க்கம் தெரியாமல், தௌஹீத் தெரியாமல், இஹ்லாஸ் தெரியாமல், ரியாயோடு மூழ்கியவர்கள், சும்மாத்தோடு மூழ்கியவர்கள் எவ்வளவு பேர் அருமைக்குரியவர்களே. அதனால ஹஜ்ஜை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா? வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்னார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சொர்க்கத்தை தவிர வேற கூலியே கிடையாது. டைரக்டா சொர்க்கத்துக்கு போறார். எந்த மனுக்கு இந்த பாக்கியம் இல்லை. அந்த அளவுக்கு கஷ்டங்கள், அந்த அளவுக்கு மன உளைச்சல்கள், அந்த அளவுக்கு பட்டி பசிகள், அந்த அளவுக்கு தாய்க்கிறது, அந்த அளவுக்கு சுட்டரிக்கும் வெயில்கள், அந்த அளவுக்கு மஹ்ஷர் மன்ற மாதிரி இருக்கிறது. பொருளாதாரத்தை அள்ளி போகிறார். அதனால அல்லாஹ் இவ்வளோ பெரிய பரிசை கொடுக்குறான். மன் ஹஜ்ஜ, யார் ஹஜ் செய்கிறார்களோ, ஆதல் பைத்த, இந்த கஅபத்துல்லாவை, ஃபலம் யர்ஃபுஸ், மனைவியோட இல்லற வாழ்க்கையில் அந்த 6 நாட்களில் கூடாமல், வலம் யஃப்சுக், கெட்ட வார்த்தைகள் பேசாமல் யார் ஹஜ்ஜி செய்கிறார்களோ, ஏன்னா அங்கே கோபம் வரும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பயங்கரமாக கோபம் டென்ஷன் வரும். அதை அடக்கி கொண்டு அந்த 6 நாள் அடக்கி எல்லா நேரத்தையும் அடக்கணும். ரஜா கயோமின் முராதத்து உம்மா, அவருடைய உம்மாவுடைய வயிற்றிலிருந்து அன்று பிறந்த பாலகனாக வருக. இது எந்த அமலுக்கு சிறப்பு சொல்லப்பட்டது சகோதரர்களே? கண்ணீர் விடக்கூடிய காட்சி. இந்த பாக்கி எனக்கு நமக்கு கிடைக்கணும். சிலவங்க சிட்டுக்குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து பணத்தை சேர்த்து ஏழைப்பாளைகளும் போகிறாங்க. பணம் நிறைய இருக்குது, துனியாவுடைய மோகத்தில் கண்ணை மறைச்சி நாசமாக போகக்கூடிய காட்சியும் இந்த பார்க்கணும். எனவே சக்தி நம்ம ஆசிக்க வேண்டும் இந்த மாதிரி அமலுக்கு. எனவே நம்ம முவாசிமுல் ஹஜ், ஹிஜ்ரத், இது ஹிஜ்ரத்துடைய மாதம். ஹிஜ்ரத்துனா அல்லாஹ்வின் பக்கம் செய்யக்கூடிய அந்த மகத்தான அந்த ஹிஜ்ரத் ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கிறோம். யக்ஃபு அலா மஹ்ஷரின், அல்லாஹ் தஆலா மஹ்ஷரை நாளை மறுமை காட்டுறதுக்கு முன்னாலே ஃபித்துன்யா, உலகத்திலே காட்டியான் அரஃபால. எனவே அப்படிப்பட்ட அமலை வந்து இஹ்லாஸோடு செய்வோம். நம்ம சொந்த பந்தம் போனான்னு சொல்லுவோம். எல்லா அமலும் அப்படி இருக்காங்க. அதுபோல் தாத்தன் அல்லாஹுக்காக வேண்டி இருக்கணும். அதாவது மஹ்ஷர் மன்றமா எப்படி இருக்குது? அமல்லையும் மஹ்ஷர் மன்ற மாதிரி. ஹஜ்ஜுடைய அமலை பாருங்கள், எல்லாரும் ஒரே மாதிரி செய்வாங்க. எந்த நாட்டிலேருந்து போனாலும் கூட அவன் லப்பைக்கு தான் சொல்லணும். அவன் வேறு என்னதான் போவாங்களா? இது இஸ்லாத்துக்கு கிடைச்ச மகத்தான மகிமை. இதை சொல்லி நீங்கள் இஸ்லாத்துக்கு கிடைக்கலாம்.
தாத்தன் கட்டுப்படுறதும் வழிபடுறதும் எல்லாருடைய அமலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேற அமல், எங்களுக்கு வேற அமல் அப்படி இருக்காது. எனவே அருமைக்குரியவர்களே, தல்பியா எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இஹ்ராம் எல்லோருக்கும் பணக்காரன் ஏழை என்று பாகுபாடு இல்லாமல் மன்னரே வந்து நின்றாலும் கூட ஒரே மாதிரி இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியமான ஹஜ்ஜை எல்லோருக்கும் நசீபாக்குவானா என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறவாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வ மா கான ஸலாத்துன் இன்தல் பைத்தி இல்லா முகாஅன் வ தஸ்ஸியா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால், ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பின்னால், பிஅஸத்துக்கு முன்னால், நுபுவத்துக்கு முன்னால் முஷ்ரிக்கீன்கள், மக்கத்து காஃபிர்கள், குறைஷிகள் காபா இருந்தது, அவங்க பாணியிலே வணக்கம் செய்து வந்தார்கள் என்று சொன்னேன். ஏற்கனவே முந்தின உரையில் சொன்னேன், தல்பியா அவங்க சொன்னாங்கன்னு சொன்னேன். நிர்வாணமாக வலம் வந்தார்கள் காபத்துல்லாஹ்விலே என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் அன்ஃபாலிலே 35வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், உமா கான ஸலாத்துஹும், அந்த மக்கத்து காஃபிருடைய வணக்கம் எப்படி இருந்ததுன்னா, இன்தல் பைத்தி காபத்துல்லாஹ்விலே இல்லா முகான். முகான் என்ன தெரியுமா? என்ன? இது 2 விரலை வச்சு விசில் அடிக்கிறது, ஒதஸ்தியா கை தட்டுறது, இதுதான் இருந்தது அல்லாஹ் சொல்றான். இதில் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒழிச்சாங்க. இபாதத்தை அடிப்படையில், இபாதத்தை அடிப்படையில் இன்னைக்கு தரிகாவை பார்க்கலாம், அதில் பார்க்கலாம், அதில் குஜாலா போகும். இது மார்க்கம் இல்லை, அறியாம. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நீங்க கேட்கலாம், விசில் இப்போ தாண்டா வந்ததுன்னு. அந்த விசில் இப்படி சாமி ஊர்வலம் போகும்போது அடிக்கிறான்ல, அந்த மாதிரி இப்படி விரல 2 விரலை வச்சுக்கிட்டு அடிப்பாங்களாம். முக்கா என்று சொன்னால் குர்ஆனிலே சீட் அடிப்பதுன்னு சொல்லி தர்ஜுமால போட்டிருக்கும். அரபி டு அரபி பார்த்தோம்னு சொன்னா சஃபீர், தஸ்ஃபீர், விசில் அடிக்கிறது. ஆனால் கை தட்டுறது இருக்குது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சாங்க. அது இபாதத்தை அடிப்படை செய்வாங்களாம். காபத்துல்லாஹ்வுக்கு அப்படி வலம் வரும்போதே பெண்கள் ஆண்களும் விசில் அடித்து கை தட்டி போவாங்களாம். ஆனால் ரசூல்லா வந்த பின்னாலையும், ரசூல்லா மக்கால காபத்துல்லாஹ் தொழுதா அவங்க தொழுகையை கெடுப்பதற்கு அவங்க கட்சி வேற இவங்க கட்சி வரல, அடிப்பாங்களாம் விசில, தொழுகையை குழப்பறதுக்காண்டி. ரசூல்லா அல்லாஹ்வுடைய கருணையினால ஒழிச்சு கட்டினாங்க. அந்த விசில நம்ம தமிழ்நாட்டில் ஒழிக்க முடியலை. இதனால் வந்த கேவலம் என்ன தெரியுமா? குர்ஆனி ஆயத். இதனால் வந்த கேவலம் என்ன தெரியுமா? நிமிர்ந்துண்ட நாம், இங்கே அரசியலை பேச நினைக்காதீங்க. ஷைத்தான், அமீஷா என்ற ஷைத்தான் இஸ்லாம் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஒவ்வொருடைய இஸ்லாமியருடைய ரத்தத்தை குடிக்க வேண்டும் நினைக்கிறவன் அமீஷா. சொன்னானே, திருப்பரங்குன்றம் அயோத்தி மாதிரி ஆனும். எதிரி இல்லை, அவன் எதிரி இல்லை, அவன் எதிரி, அவன் துரோகி இல்லை. சொல்லிட்டு அடிக்கிறான். ஈமானுக்கும் தௌஹீதுக்கும் உள்ளது. அங்கே அரசியல் நடக்கலை. அதை ஒரு மனுஷன், நல்ல மனுஷன் கட்டி காத்தான். அவர் நான் முஸ்லீமோ என்னவோ கட்டி காத்தாரு, பல பிரச்சனையும் இது பண்ணார், நிமிர்ந்து நின்றார். இன்னைக்கு தமிழ்நாடு அனாதையாக இருக்கு. நாமளும் இதில் பங்களிப்பு கொடுத்தோம். நம்ம சீதேவிகள், மூதேவிகள் இருக்காங்களே, அவங்க பக்கம் வேணாம். இதில் சொல்லுவாங்க ஈவிஎம்ல விஷயத்தில் குளறுபடி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கல. ஏன்னா அல்லாஹ் தஆலா உடைய விதி, நாடியதை முடிப்பவன், நினைத்ததை முடிப்பவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நினைத்ததை முடிப்பவன். இன்னஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், சக்தி உள்ளவன். குன் ஆக என்று சொன்னால் ஃபயகுன் ஆயிடும். அதனால கதிரை நம்பணும், நம்ம முயற்சி செய்யணும். நம்ம ஒரு துவா கேட்ட ஒரு துவா படிச்சது, அந்த சண்டாளன் பாவி ஷைத்தான் அமீஷா என்றவன் தமிழ்நாட்டில் காலகுணப்படான்னு நினைச்சோம். அது அல்லாஹ் அந்த துவா கபூல் செஞ்சான். ஆனால் அங்கிருந்து அவன் விரலை விட்டு கண்ணை விட்டு ஆடுறான். இன்னைக்கு பெரிய மெரினா கடற்கரையில் சரியான போலீஸ் பாதுகாப்பு. நான் கலவரம் வந்துடுமா, இவனே கலவரத்தை உண்டாக்குறதுக்குள்ள ரெடியாக இருக்கும். ஏன்னா இப்போ இவன் தானே ஆட்சி படைக்கணும், அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த டயத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையை ஆக்கி தமிழ்நாடை தலை குனிய வச்சு நீ மத கலவரத்தெல்லாம் கரெக்டாக செய்யலாம். மேற்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் ஆயிரக்கணக்கான முஸ்லீம், லட்சக்கணக்கான முஸ்லீம்களை நாடு ஆக்கினான். ஓட்டு உரிமை தூக்குனா ஆட்டோமேட்டிக்காக இடைஞ்சிட்டு நாட்டு உரிமை போச்சு. இன்னைக்கு போய்கொண்டே இருக்காங்க, அவங்கள பங்காளிக்கு போய்கொண்டே இருக்காங்க. கல்கத்தால இருந்து அங்கிருந்து இந்த அளவுக்கு மகத்தான ஷைத்தான். எனவே அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. தானும் திங்க மாட்டேன், தள்ளி திங்க மாட்டேன். இவன் அநியாயம் பண்ணி விசில் அடித்தான், கும்பல் அநியாயம் பண்ணி இவனால எந்த தைரியம் இருக்காது. இன்னைக்கு பாருங்க, ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றவங்க அவங்க கட்சிக்காரங்க யாரும் செய்யல. இந்த பஞ்சா அஞ்சு பேர் இருக்கு, அந்த 5 பேர் ஒழிஞ்சான். அந்த 5 பேர் என்ன செய்யிருக்கான் தெரியும் நினைக்கிறேன். இம்மால விரிச்சுலாம் பேச முடியாது.
அந்த 5 பேர் உட்காந்து எனக்கு ஆர்ப்பாட்டம் போடுறானா, அதுக்கு பெரிய இராணுவத்தை இறக்கு, அவனை இறக்கு, இவனை இறக்கு. இவன் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சு கிடக்கலாம். இவன் எப்படி நாட்டை பார்ப்பான்? இவன் எப்படிங்க நாட்டை பார்ப்பான்? அருமைக்குரிய துவா செய்ய சொல்கிறேன். இங்கே வந்து வீணாக பேசலை, இங்கே நாங்கள் இந்த அரசியல் மேடெல்லாம் பேசலை, அப்படி அதிகாரம் தரல. துவா செய்யுங்க, யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே எங்கள் சமுதாயத்தை பாதுகாத்துரு. அதான் செய்யணும். ஏன்னா அவங்க நடவடிக்கை பாருங்களேன், சமஸ்கிருதத்தை படிக்க வைக்கணும், அதுக்காண்டி மும்மொழி கொள்கை அம்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு கையெழுத்து. பிள்ளைக்கு வயிற்றுலேருந்து பிள்ளை வெளியே வரல, அதுக்கெல்லாம் பேர் வைக்கணும்னு சொல்கிறான் அமித்ஷா. இன்னும் ஆட்சி ஆரம்பிக்கிறது இல்லை, கையெழுத்து கொடுங்கன்னு சொல்கிறான். அருமைக்குரியவர்களே, நாடு மோசமாக இருக்குன்னு சொன்னால் அதில் நம்மளும் காரணமாகிடக்கூடாது. அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. அல்லாஹ் ஒரு துவா ஏற்றுக்கொண்டான், இன்னொன்று துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான். யா அல்லாஹ் எங்களுக்கு துரோகியாளர்கள், எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள், உன்னை அஞ்சாதவர்கள், எங்கள் மீது வன்மத்தை காட்டக்கூடியவர்களை ஒழிச்சிடும். ஒரு ஷைத்தான், அமித்ஷா என்ற ஒரு ஷைத்தான், அது பொம்மையும் பிரதமர், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, எழுந்திருக்கவும் முடியாது, நடக்க முடியாது. ஆனால் இந்த ஷைத்தான் உட்கார்ந்து ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்ட்ட கையேந்த தவிர இல்லை. இப்போ நம்ம அரசியல் நமக்கு சம்பந்தம் இல்லை, உனக்கு எதிராக அரசியலுக்கு சம்பந்தம் அப்படின்னு நினைக்கலாம். அடுத்து வர்றது கொள்கைக்கு தான், அடுத்து வர்றது இஸ்லாத்துக்கு தான். அவங்களுடைய கொள்கை அதுதான், இந்து மக்கள் மட்டுமே. அதனால பாராளுமன்றத்தை பாருங்க, எல்லா சாமிகளை கொண்டு வச்சிருக்கான், 11 சாமிகளை வச்சிருக்கான். ஆனா இஸ்லாத்தினுடைய அடையாளமா நமக்கு கற்பனைக்கு ஒன்றும் இல்லை. ஒரு வசனம், ஒரு ஆயத், ஒரு காபத்துல்லா இல்லையேன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான அயோக்கியன் தான், இந்த நாட்டுக்கே தகுதியா இல்லாதவன் தான், ஃபிரௌன் போன்றவன் தான், அபூஜஹில் போன்றவன் தான் ஒடுக்கப்பட்டான். பாருங்க, விசில் அடிச்சாங்க காபத்துல்லால, அனைவரும் பதிலில் வீழ்ந்தார்கள் என்று தஃசீர் சொல்லி காட்டுகிறது, சரித்திரம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்விடம் கையேந்துவோம். அல்லாஹ் நாட்டை நிம்மதியாக்கி வச்சு அந்த தௌஹீதுடைய அல்லாஹ் ஓங்குவதற்கு தௌஃபீக் செய்வான் என கூறி, அந்த ரப்புல் ஆலமீன் எல்லோருடைய காபத்துல்லாவில் கேட்கக்கூடிய துஆக்களை ஒப்புக்கொண்டு இஸ்லாத்தை ஓங்குவதற்கு அல்லாஹ் ரஹ்மான் தௌஃபீக் செய்வான் என கூறி என்னுடைய குத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا هديت قلبي